இந்தாங்க எடுத்துங்க. மொல்லம்மா. சார், இது யாரு? இவங்க துஷாரா எனக்கு தெரிஞ்சவங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ உள்ள போ. இப்படி வாங்க துஷார். உங்ககிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன், எங்க வீட்டு பக்கம் வர வேணான்னு சொன்னேன்ல. என் வீட்டுல என் மருமக இருக்கா. நீங்க ஏதாவது சொல்லி அவ கேட்டுட்டானா? நான் என்ன திருட்டு வேலையா பண்ணிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட கொடுத்த பணத்தை தானே கேட்க வந்தேன். சார் 20 லட்சம் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு சார். நான் மட்டும் அந்த பணத்தை பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன்னா இந்நேரம் 40 லட்சம் எடுத்திருப்பேன் சார். இப்ப எனக்கு 30 லட்சம் நஷ்டமா இருக்கு, தெரியுதா? உங்களுக்கு எதுவும் லாஸ் ஆகாது. நான் உங்களுக்கு மொத்தமா 40 லட்சத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். என் பெரிய பையன் மயங்கி கேமிங் ஆப் சீக்கிரமாவே லான்ச் ஆக போகுது. அந்த ஆப் லான்ச் ஆன உடனே உங்க பணத்தை மொத்தமாவே திரும்பி கொடுத்துறேன், அதுவும் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து. ஓ அப்படியா? ஒருவேளை நீங்க திருப்பி கொடுக்கலன்னா உங்ககிட்ட இந்த பணத்தை எப்படி வாங்கறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார், புரியுதா? பட்டா This app has no bugs. It is ready to launch sir. அப்புறம் இன்னொரு விஷயம், முன்னாடி இருந்த ஆப்பை விட இந்த ஆப்புக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. மிஸ்டர் மயங்க், ஐ எம் சாரி டு சே, உங்க புது ஆப்ல ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி ஆப் நிறைய மார்க்கெட்ல இருக்கு. சாரி, பட் ஐ திங்க் we should stop here. Anyways, it was nice talking to you. மயங்க், உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு. மயங்க், மயங்க் என்ன பண்ற? அமைதியாரு, அமைதியாரு. எதுவும் ஆகாது, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. அமைதியாரு, அமைதியாரு. அமைதியாரு. சரி, உட்காரு. இந்த ஆப்புக்காக நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டேன். எவ்வளவோ ரிசர்ச் பண்ணேன். என்னோட ஆப் மாதிரி மார்க்கெட்ல வேற எங்கேயுமே இல்ல. என்னோட ஆப்ப ஃபேக்னு சொல்றாங்க, பேசிக்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே அவங்களோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நெருக்கி. அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாரு. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ உருவாக்கின இந்த ஆப் லான்ச் ஆன உடனே யார் யாரெல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் உன்னுடைய அப்பாயின்மெண்ட்காக உன் பின்னாடி நிப்பாங்கடா. கண்டிப்பா ரெக்ரெட் ஆவாங்க. போதும், நிறுத்துங்க மாமா. இந்த மாதிரி பேசி அவரை தூண்டி விடாதீங்க. உங்களாலதான் அவர் இப்படி ஆயிட்டாரு. ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டாரு. நான் வேலைக்கு போகாம வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு நான் அறிவே கிடையாதா? ஆமா மயங்க், உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்ல இருக்கிறது சேஃபாவே ஃபீல் ஆகல. இந்த இருட்டான வீட்டுக்குள்ள மூச்சு விட கூட சிரமமா இருக்கு. என்னால இங்க இருக்கவே முடியல. ஏய் 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 அப்பா ப்ளீஸ் பா, ஓபன் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ் பா. அப்பா 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 ப்ளீஸ் பா, வேண்டாம். போட்டுக்கோ, இத போட்டுக்கோ. அமைதியாரு, அமைதியாரு. இத போட்டுக்கோ, போட்டுக்கோ. உனக்கு என்னோட கஷ்டம் தெரியலையா? உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா போயிங்க இருந்து. என்னால உன்னை பாத்துக்க முடியாது. எனக்கு நீ தேவையே இல்ல. அப்ப நம்ம குழந்தையோட நிலைமை என்ன? பிறக்க போற குழந்தைக்கு அப்பா தேவை இல்லையா? அந்த குழந்தை என்ன பண்றதுன்னு சொல்லு. இது உன்னை யார் இப்படி கர்ப்பமாக்குனாங்களோ அவங்க கிட்ட போய் கேளு. போ. நிக்கல், ஏய் நிக்கல், என்ன இதெல்லாம்? இது செய்யறதுக்கு தான் உனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுதா? நீ இஷ்டப்பட்டதெல்லாம் குடிக்கிறதுக்கு, படிப்பெல்லாம் விட்டுட்டு உன் இஷ்டம் போல இருக்கிறதுக்கு. ஒரு வாட்டி உன் அண்ணன் மயங்க பாடுறா. அட்லீஸ்ட் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டாவது இருக்கான். அப்பா, நீங்க எனக்கு இன்னும் அட்வைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. நான் குடிச்சிட்டு பண்ற வேலைய அவன் குடிக்காம பண்றான், அது மட்டும்தான். வா. அம்மா, அந்த குக்கரை எங்கேயுமே காணும். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? கிச்சன்ல தானே இருக்கும். அங்க இல்லம்மா. நேத்து தான் மயாங்க அண்ணா வாங்கிட்டு போனாரு. திருப்பி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மயன் குக்கரை வச்சு என்ன பண்றான்? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? போய் பாரு, அங்கதான் இருக்கும். அட இல்லம்மா,
புது குக்கர் இருந்துச்சு, இப்ப அதையும் காணுமே. அப்படியா? வா அவ ரூமுக்கு போய் பார்க்கலாம். இல்லம்மா. அங்க பாரு. இது என்ன? இது இந்த அண்ணா என்னம்மா பண்ணி வச்சிருக்காரு? மயாங்க், இதெல்லாம் என்னடா? நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அப்பா, நான் கேமிங்காக இதை செஞ்சேன், ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். நீ என்னடா சொல்ற மயாங்க்? நீ வீட்ல பாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்க. இது ஒரு கிரைம் மயாங்க். ஒருவேளை உனக்கு இந்த ஆப் வேலை செய்யாதுன்னு தோணுச்சுன்னா விட்டுடுறா. நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருக்குடா. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னது? இவனை நம்பி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் அவன் திரும்ப கொடுக்கணும்ல. உங்க பணத்தை ஃபர்ஸ்ட் உள்ள வைங்கப்பா. இவனை முதல்ல போலீஸ்ட புடிச்சு கொடுங்க. இந்த வீட்ல யாரும் எப்பவும் தப்பு பண்ணவே கூடாது. உனக்கு தேவையானதா தானே? நான் ஒரு டைம் ஜெயிலுக்கு போனா எல்லாமே உன்னோட தானே? என்ன சொன்ன? அப்பா, உங்களுக்கு நானா ரொம்ப பிடிக்கல, அதான் உன்னால தாங்க முடியல. அதனாலதான் எப்பவும் உங்களை அவன் திட்டிக்கிட்டே இருப்பான். வாய மூடுறா. என்ன பேசணும்னு தெரியுதா? தெரிஞ்சுதான்டா சொல்றேன். எப்ப பார்த்தாலும் அப்பாவை திட்டிக்கிட்டே தானே இருப்ப. நான் சொன்னேன்ல மாமா, ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னேன்ல. இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அனி, எதுக்கு அழுகுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாதா? நீ உங்களுக்கு நான் இருக்கேன். இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? ஸ்கூல் போகாதுமா, நம்ம தான் போகணும். என்னம்மா உங்களுக்கு எதுவுமே தெரியல? நாம பாவக்காவை வெள்ளரிக்கான்னு சொன்னாலும் டேஸ்ட் எதுவும் மாறாதுல்ல, ஒன்னா தானே இருக்கும். பிங்கி, நீ நல்லா யோசிச்சு பாரு. நல்ல புத்திசாலிங்க, அறிவாளிங்க. உனக்கு பாடம் எடுத்தா அப்படின்னா என்ன? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாம் சரியாயிடும், நம்ம 2 பேருக்கும் தான். அம்மா, உங்க சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. ஹலோ, அம்மா எங்க? அம்மா, அம்மா, அம்மா. சித்தி, என்னம்மா? எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா? இல்லையே. எதுக்கு பதட்டமா இருக்க? பக்கத்துல கடைக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு என்னதான் டிஃபன் பண்ணிருக்கேன்? பூரியோ குருமாவோ பண்றேன். என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே டிஃபனை பண்ற? போர் அடிச்சு போச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு. வேற ஏதாவது பண்ணலாம்ல? நீ குடுக்கற பணத்துக்கு என்னால இதுதான் செய்ய முடியும். நல்ல டிஃபன் வேணும்னா பணம் அதிகமா கொடு. எப்ப பார்த்தாலும் பணம் பணம். மாமா, அம்மா வீட்ல இல்ல. வேலைக்கு போயிருப்பாங்கம்மா. என்ன இப்போ? இல்ல, என்கிட்ட சொல்லாம அங்கே போக மாட்டாங்க. இங்க பாரு, உன்கிட்ட சொல்லாம உங்க அம்மா நிறைய பண்றா. இப்ப உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ பெரிய பொண்ணானதும் அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்ப. ஏடி பைத்தியக்காரச்சி, குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசுற. உள்ளத தானே சொல்றேன். மாமா, அம்மாவை தேடலாம் வாங்க. இப்ப முடியாதுமா, நேரம் ஆயிடுச்சு. சாயங்காலம் பாத்துக்கலாம். சார், கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க சார். சொல்லடா, சொல்ல. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அடி பின்னிடுவேன் பாத்துக்க. உன் கண்ணு மொழி 2த்தையும் நோண்டி எடுத்துருவேன்.
சொல்லுங்க சார், சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி. சார் ஆனா இவனுக்கு பிரியாணி வேணும்னா நம்மளுக்கு ஏதாவது சொல்லணும்ல. நான் உனக்கு பிரியாணி கொடுக்கறேன், நீ இது எங்க கிடைச்சதுன்னு சொல்லு. அவனுக்கு பிரியாணி வேணும்னு நினைக்கிறேன் சார். கணேஷ் பாபு கிளம்புங்க. வா போலாம். ட்ரெயின் சார், ட்ரெயின் ட்ராக்ல. அதான் சார் ட்ரெயின் ட்ராக்ல. சார் பக்கத்துல தான் ரயில்வே லைன் இருக்கு. சமீபத்துல சூசைடு தான் இருக்கா? கான், ரயில்வே ட்ராக்ல கிடைச்சதுக்காக இது சூசைட் ஆகாது, புரியுதா? அந்த தலை பின்னாடி அடி இருக்கே, இதெல்லாம் பிஎம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். நீங்க ரயில்வே போலீஸ் கிட்ட பேசுங்க, இது சூசைடா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை சூசைடா இருந்தா லோக்கல் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடுறேன் சார். இவனுக்கு பிரியாணி கொடுத்து அனுப்புங்க. சூர்யா அங்கிள். அட பிங்கி, என்னாச்சு? எதுக்கு நீ அழுற இப்போ? அம்மா வீட்ல இல்ல, எங்க போனாங்கன்னே தெரியல. ஐயோ ஒண்ணு இல்லம்மா, சில சமயம் இந்த மாதிரி டைம் ஆகும்ல, அவங்க வந்துருவாங்க. ஆனா அங்கிள், இப்பவும் இந்த டைம்ல எங்க அம்மா உங்க வீட்டுக்கு சமைக்க வருவாங்கல்ல? பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. நான் இருக்கேன்ல. சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. சரி வா, நம்ம சாப்பிடுவோம். வா 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 வா, சாப்பிடலாம். அப்பா, நேத்து அனிஷ்கா ஆண்டியோட சொசைட்டிய ஃபுல்லா பார்த்தேன். அப்படியா? ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? அப்பா முடிஞ்சிருச்சு, இங்க பாருங்க. நீங்க ஒரு டைம் இந்த சொசைட்டிய பாருங்க. சொசைட்டில கேம்ஸ், ஸ்விம்மிங் பூல், மூவி தியேட்டர் எல்லாமே இருக்கு. ஐயோ கடவுளே. அட, இங்க ஒரு மரம் இருக்கு பணத்தோட. நீ பார்க்கலையா? காமெடி பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் அவ என்ன சொல்றான்னு கேளுங்க. சரி, நீதான் அவளுக்கு கத்து கொடுக்கறியா? ஹலோ, நான் எதுவும் பண்ணல. வினோ, நான் ஒரு எஸ்ஐடி. இதெல்லாம் நீதான் பண்ணிருப்ப. சரி, நான் கிளம்புறேன். சார் இன்னைக்கு இங்க 2 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. மேலோடது ஹெட் இல்லாம கிடைச்சிருக்கு. மேலுக்கு 60 வயசு இருக்கும், பொண்ணுக்கு 30 வயசு இருக்கும் சார். அவ்வளவுதான். இது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட மேட்ச் ஆச்சா சார்? இல்ல சார், அந்த பாடி ஹெட் எல்லாம் மொத்தமா கிராஷ் ஆயிடுச்சு சார். அதனால கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அப்புறம் பாடியில இருக்கிற பார்ட்ஸ், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எவிடன்ஸ்க்காக எடுத்து வச்சிட்டோம் சார். எங்க கிட்ட பாடி போட்டோஸ் இருக்கு சார். கான்ஸ்டபிள், அதை காட்டுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். அப்டேட் சார், இந்த கேஸ் அவ்வளவு ஈஸி இல்ல. கான், நம்ம எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இங்க ஈஸி கேஸ் எல்லாம் வராது. கேஸ் ஈஸியா இருந்தா கிக் இருக்காதியா? கலக்குறீங்களே, யூத் மாதிரியே பேசுறீங்க சார். யூத் மாதிரி வாழணும்னா அவங்க டயலாக பேசிதானே ஆகணும். நீ சொல்லு சார். ஒண்ணு இல்ல, 2 கொலை நடந்திருக்கு. ஒன்னு ஆம்பளை, ஒன்னு பொம்பளை. ஆனா ஏஜ் டிஃபரன்ஸ் 2 பேருக்கும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. மர்டர்ல எந்த ஆங்கிள் அந்த பொண்ணு இருந்தா? சூசைடா? இல்ல சார், ரயில்வே போலீஸ் அட்டாப்ஸே பண்ணிட்டாங்க. யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவங்கள மர்டர் பண்ணி ரயில்வே ட்ராக்ல போட்டாங்க சார். அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அப்புறம் அவரை தலையில பலம் அடிச்சு கொண்டு இருக்காங்க சார். ஏன்னா எங்களுக்கு ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் கிடைச்சிருக்கு சார். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த லேடிக்கு ரீசெண்டா தான் இப்போ அபார்ஷன் ஆயிருக்கு. அப்படியா? ஹர்ஷா, பக்கத்துல இருக்கிற கைனகாலஜிஸ்ட விசாரிங்க, இந்த மாதிரி பொண்ணு வந்தாலான்னு. எஸ் சார். அந்த தலை ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டோட மேட்ச் ஆச்சா? ஆமா சார், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்குதான். அதை கூட சார், இத பாருங்க. அமல் குர்கரோட ஏஜ் 58, எக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ஆபீசரை பத்தி? ஹி இஸ் a good officer சார். அவர் மேல எந்த என்கொயரியுமே இல்ல. யாரும் கில்ட்டியா ஃபீல் பண்ற மாதிரி எந்த பிஹேவியரும் பண்ணல. இது என்கிட்ட இருக்க வேண்டியதுதான். சார், இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? அதை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். அப்பனா அப்படின்னா இதுக்கு காரணம் உங்க அப்பா எத்தனை மணிக்கு வெளியில போனார் அன்னைக்கு? அப்பா டெய்லி சாப்பிட்டு தான் வாக்கிங்காக அவர் வெளியே போவார். அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அவர் வரவே இல்லை.
அதனால தான் போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். உங்க அப்பாவுக்கு வெளியில அஃபேர் ஏதாவது இருந்துச்சா? என்ன பேசுறீங்க நீங்க? மை டாட் வாஸ் a good man. சாரி, விஷயம் என்னன்னா உங்க அப்பாவோட பாடியோட சேர்த்து ஒரு பொண்ணு பாடி கிடைச்சது. அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அபார்ஷன் ஆயிருக்கு. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். எங்க அப்பா எங்க கிட்ட எதையுமே சொல்லாம மறைக்க மாட்டார். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? நான் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட வேலை பார்க்கறேன் மேடம். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் ஒரு கேமிங் ஆப்ல ஒர்க் பண்றேன். உங்க அப்பா வெளியே போனப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வெளியே போயிருந்தேன் சார். நீங்க? நான் வீட்டில் தான் இருந்தேன், என்னோட ரூம்ல. ஆனா அவர் வீட்ல இருந்து வெளியில போன விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. என்னோட ஒய்ஃப் வீட்டில் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. இப்போ உங்க வைஃப் எங்க இருக்காங்க? பெட்ரூம்ல. மேடம் இவங்க தான் ஸ்னேகா. ஹலோ ஸ்னேகா, எஸ்ஐடிலேருந்து வரோம். உங்க மாமா அமுல் சார் 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருன்னு சொல்றதுக்காக வந்திருக்கோம். அவரோட பாடி ரயில்வே ட்ராக் கிட்ட கிடைச்சிருக்கு. ஐம் so சாரி, ஆனா இது உங்ககிட்ட சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் யூ ஓகே? அது என்னன்னா கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை. நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஷேர் பண்ணணுமா? இல்ல, அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. கான், நீ கரெக்டா தான் சொன்ன. இங்க ஏதோ சந்தேகமா இருக்கு. அவங்க 2 பேரும் ஏதோ மறைக்கிறாங்க. சார் நீங்க மயங்க பாத்தீங்களா? அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னா அவன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அவன் நிக்கில் மேல ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தான் பேசினான் சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கும் அப்புறம் அமல் சாருக்கும் என்ன சார் சம்பந்தமா இருக்கும்? ஃபேமிலியோட ஜாதகத்தை வாங்குங்க, மொத்தமா தெரிஞ்சிடும். ஏதோ மறைக்கிறாங்க. மயங்க், ரொம்ப அதிகமாயிடுச்சுல. ஸ்மார்ட் ஆகுறியா? இல்ல போலீஸா கூப்பிடுற? இல்ல மயங்க், ப்ளீஸ் என்ன அடிக்காத, ப்ளீஸ் என்ன அடிக்காத, ப்ளீஸ் வேணாம் வேண்டாம், சொல்றது கேளு. இல்ல வேண்டாம், இது பண்ணாத ப்ளீஸ். ஓஹோ, ப்ளீஸ் பிங்கி, இந்தம்மா வாங்கிக்கோ, சாப்பிடு. அம்மா வந்துடுவாங்க. சரி வா வா வா, சீக்கிரம் சாப்பிடுவோம். வாம்மா வா. முதல்ல உனக்கு. என் தங்கச்சி எங்கடா? அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்ன பேசுறீங்க? நேத்துல இருந்து அவளை காணும்டா. எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்கடா. சொல்லிடல கடுப்பாடுவேன். அவ எங்கடா இருக்கா? பைத்தியமா? அவங்க இங்க இல்ல, நீ தான் அவங்கள ஏதோ பண்ணிருக்க. ஏய் நில்லு, இங்க எதுக்காக வந்த? அங்கே போய் சாவு. அட உங்களுக்கு என்ன பைத்தியமா? அட வாமா வா வா, அட்லீஸ்ட் அவளை சாப்பிடையாவது விடுங்க. நீங்க தானே துஷாரா? உங்க கூட கொஞ்சம் பேசணும், வெளியே வாங்க. யார் நீங்க? நாங்க எஸ்ஐடி மும்பை போலீஸ். கொஞ்சம் வெளியே வாங்க. சார் பணம் வட்டி கொடுக்கறது தான் சார் என் வேலை. அமர் ஒரு நல்ல மனுஷன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் கடனா வாங்கினாரு. அப்படின்னா அவர் கேக்குறாருன்னு நானும் பணத்தை கொடுத்தேன். ஆனா இது வரைக்கும் பணம் வரல சார். அதனாலதான் கொண்டுட்டீங்களா? என்கிட்ட பணம் வாங்கணும் நானே கொண்டுட்டா கொடுத்த பணம் எப்படி மேடம் திரும்ப வரும்? ஆனா பணத்தை சீக்கிரமா கொடுத்துருவேன்னு அவர் சொன்னாரு சார். இதுல 10,000 ரூபாய் இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? நான் கொடுத்த பணம் 20 லட்சம் ரூபாய். ஆனா நீங்க 10,000 கொடுத்து செட்டில் பண்ண பாக்குறீங்க. இன்ட்ரெஸ்டுக்கே இந்த பணம் பத்தாதுங்க. துஷார், இன்ட்ரெஸ்டுக்கு டோக்கனா இதை வச்சுக்கோங்க. நான் வீட்டை விற்க போறேன். அதுல வர்ற பணத்தை வச்சு உங்க கடனை முழுசா அடைச்சிடுறேன்.
வீட்டை விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு அப்படி என்ன கடன் இருக்கு? என்கிட்ட அவர் வாங்கினது வெறும் 20 lakhs தான். அப்புறம் மார்க்கெட்ல வேற வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோ? 1 கோடி கிட்ட இருக்கும் சார். அவ்வளோ பணமா? இந்தாங்க. அவ வந்தது நல்லதா போச்சு. வேலைக்காரிக்கு கொடுக்க வேண்டிய பணம் மிச்சம். அப்புறம் நம்ம கிரண் வீட்டுக்கு போயிட்டோம்னா ரெண்ட் செலவும் மிச்சமாயிடும். இல்ல இப்ப எதுவும் வேண்டாம். இப்போ ரொம்ப டைட்டா இருக்கு. கொஞ்ச நாள் போகட்டும். ஆனா இப்போ வீட்டு பேப்பர் தான் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த அமரோட அக்கவுண்ட்ல செக் பண்ணியாச்சு சார். எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா 2 years முன்னாடி ரிட்டையர் ஆன போது அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருந்திருக்கு. அப்புறம் எதுக்காக வீட்டை விற்க பார்த்தாரு? அவ்வளோ பண தேவை அவருக்கு என்ன இருக்கு? ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட. சார், இந்த அபார்ஷன் ஆன பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை அமரோட குழந்தையா இருக்குமோ? ஒருவேளை அந்த பொண்ணை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் கொடுக்காததுனால அப்புறம் அவளை கொண்டு இருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? அப்போ அமுல யார் கொண்டிருப்பா? இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். இது ஸ்னேகா, மயாங் அப்புறம் நிக்கிலோட கால் ரெக்கார்ட்ஸ். என்ன கிடைச்சது? சார், நிக்கில் போய் சொல்றான். அமுல் வெளியில கிளம்பினப்போ ஸ்னேகா நிக்கிலுக்கு கால் பண்ணிருக்கா. கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிக்கில் அமுல் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்புறம் மயாங்க் லொகேஷன் வீட்ல தான் இருந்திருக்கு. அந்த காயம் எப்படியாச்சு? சார், அது நான் விழுந்துட்டேன் சார். விழுந்துட்டியா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சாயா? அப்படின்னா அவர் இறந்து போன அன்னைக்கு அவரை பாக்கறதுக்கு உங்க வீட்ல இருந்து கிளம்பி நீங்க வந்திருக்கிற. அப்பதான் அவரும் இறந்திருக்கிறாரு. உண்மையே சொல்லிடு. உன் ரெக்கார்டு ஃபுல்லா எடுத்தாச்சியா? ஏதாவது மறைச்சணும் சார். நீங்க என்ன பேசுறீங்க? பாரு மயாங்க், அரசியல் பலம் உனக்கு இருக்குன்னு தான் சும்மா இருக்கேன். நிக்கில் எதுவும் பண்ணலன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனை கொடு. சார், நான் போய் சொல்லல சார். ஆனா நான் அப்பா இல்லைங்கிறத யோசிச்சு சொல்ல நான் மறந்துட்டேன் சார். ஸ்னேகா என்ன சாப்பிட்றதுக்காக வர சொன்னாங்க சார். நான் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கே போயிட்டேன் சார். சார், உண்மையதான் சார் சொல்றான். இவன் சாப்பிட்டு தான் வெளியே போயிருக்கான். நீங்க வேணும்னா ஸ்னேகாவை கேளுங்க. பேசாம கூப்பிடு. ஒன்றும் அவசியம் இல்லை. ஆமா, உங்களுக்கு தெரியுமா உங்க அப்பாவுக்கு ₹1 கோடி கடன் இருக்குன்னு? அதுக்காக தான் வீடை விற்க பார்த்தாருன்னு. இல்ல சார். சார், நம்மளுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்ல, அந்த லேடியோட பொண்ணு வந்திருக்காங்க. இப்ப கிளம்புறோம். ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. போனதுக்கு அப்புறம் ஏதாவது தெரிஞ்சா சும்மா விட மாட்டேன். சரி, வாங்க போலாம். பிங்கி, இங்க பாருமா, இந்த சாரி உனக்கு ஞாபகம் இருக்கா? இது எங்க அம்மாவோட சாரி தான். அப்போ இது? இந்த செயின் கூட எங்க அம்மாது தான். ஆனா ஏன் இதுல ரத்தம் இருக்கு? அம்மாக்கு என்னாச்சு? இங்க பாருங்க, உங்க தங்கச்சியை யாரோ கொன்னுட்டாங்க. அழாதமா. சார், நான் சொல்றேன், அந்த சூர்யா தான் என் தங்கச்சியை கொண்டு இருப்பா சார். வாய மூடு. இவ்வளவு நேரம் வாய மூடிட்டு இருந்த. சின்ன புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா. அப்ப நீ எங்க போன? கிரண் உன்னுடைய தங்கச்சி தானே? என் தங்கச்சி சூர்யா கூட ஓடி போயிட்டான்னு நினைச்சேன் சார். அதனாலதான் அசிங்கப்பட்டுக்கிட்டு வரல சார். ஒரு விஷயம் ஆனா எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். அவன் எங்க இருக்கான்? எங்க ஏரியால தான் இருக்கான். கணேஷ் பாபு சார், நீ போ. பாப்பா, இது யாருன்னு உனக்கு தெரியுமா? பாரு. இது அமுல் அங்கிள். அம்மா இவங்க வீட்டுக்கு சமைக்க போவாங்க. நிக்கில் அண்ணாவோட அப்பா. என்னது? நிக்கில்? அந்த நிக்கில் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறான். உனக்கும் கிரணுக்கும் அஃபேர் இருந்துச்சுல, அதனாலதான் அவ பிரெக்னன்ட் ஆனா. அதுக்கப்புறம் நீ அவளுக்கு அபார்ஷன் பண்ண. இல்ல சார், கிரண் எங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க. நல்ல பொண்ணு. இவன் இருக்கானே, இவன் நல்லவனே இல்ல சார். அவன் வீட்டை திருடுறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சார், இவன் பொய் சொல்றான் சார். சார், நீங்க சுத்தி இருக்கவங்க எல்லார்ட்டையும் கேளுங்க, இவன் அவன் தங்கச்சிக்காக என்ன பண்ணிருக்கான்னு. இங்க பாருங்கண்ணா, உண்மையை சொல்லிடு, இல்லனா விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிப்போம். சார், எங்க 2 பேரும் நடுவுல சண்டை இருக்கு சார். ஆனா கொல்ற அளவுக்குலாம் போக மாட்டேன் சார். சார், பக்கத்து வீட்டு ஆளுங்க சொன்னாங்க, இவன் காலையில கிரண் வீட்டுக்கு போயிட்டு ஏதோ அங்க தேடி இருக்கான் சார்.
என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அவங்க ரிட்டர்ன் வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக அதை மறைச்ச? சார் அது வீட்டு பேப்பர்ஸ் தேடினேன் சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் கிரண்லாம் கொல்ல சார். கணேஷ் பாபு சார், இவனை இழுத்துட்டு போ. இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை பின்னி எடு. ஏய் போலாம். சார் சார் நான் கொலை பண்ணல சார். சார் விட்டுருங்க சார். சார் சொல்றத கேளுங்க சார். நிக்கலங்க. என்ன விஷயம்? அவனை விசாரணைக்கு கூட்டிட்டு போனோம். அமல் டெட் பாடியோட கிடைச்ச டெட் பாடி நிக்கில் வீட்டுல வேலை பாக்குறவங்க தானே? அப்படியா? அதனால தான் அர்ஜென்ட்டா போயிட்டானா? அப்படின்னா நீங்க போனதுக்கு அப்புறமா அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். எங்கேயோ போகணும்னு வர சொன்னான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப நர்வஸா இருந்தான். இப்போ ஃபோன் கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நீங்க வேணும்னா உள்ள வந்து பாருங்களேன். வேணாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அவன் வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துடாதீங்க. ஷூர். சார், நிக்கில் தப்பிச்சு போயிட்டான். போஷிரா வீட்லயும் இல்ல, அப்புறம் அமுல் வீட்லயும் இல்ல. சார், இந்த கேஸ் பத்மவியூகம் போல இருக்கு. ரெண்டும் வேற வேற கேஸ், ஆனா சம்பந்தம் இருக்கு. சார், கிரண் இருந்த ஏரியால தான் நிக்கிலும் இருந்திருக்கான். ஆனா அவன் எப்படி அவங்க அப்பாவை கொண்டிருப்பான்? ஆமா, அமுல் அப்புறம் கிரணுக்கும் அஃபேர் இருந்து இந்த விஷயம் நிக்கிலுக்கு தெரிஞ்சு சமுதாயத்துல அவங்க பேர் ரிப்பேர் ஆகக்கூடாதுன்னு 2 பேரையும் கொன்னுட்டான். சார் அப்படின்னு இந்த விஷயம் மயனுக்கும் அப்ளை ஆகுமே சார்? ஆரம்பத்துல இருந்து எனக்கு டவுட்டே அவன் மேலதான். நீங்களே பாருங்களேன், சைக்கோ மாதிரி இருக்கான் சார். சார், இந்த ஆனந்த் தான் கிரணை கொண்டு இருப்பான் சார். நான் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனா அவன் வாயே திறக்கல சார். பழைய கில்லாடியா இருக்கான் அவன். சார், இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? நிக்கிலுக்கும் கிரணுக்கும் அஃபேர் இருந்திருக்கலாம். கிரணை வேணான்னு சொல்லிட்டு அவங்க இறந்திருக்கலாம். அப்புறம் அமலை யாராவது கொண்டு இருக்கலாம்ல ஃபார் சம் அதர் ரீசன்ஸ். ஒருவேளை இது உண்மையா இருந்தா 2 பேர் பாடியும் ஒரே இடத்துல எப்படி கிடைக்கும்? ஒருவேளை நாம யோசிக்கிறதெல்லாம் வேற, உண்மை வேறையா இருக்குமோ? ஒரு வேலை பண்ணுங்க, இந்த 2 அண்ணன் தம்பிங்களையும் பார்த்துக்கிட்டே இருங்க. இவனுங்கள யாரோ தான் கில்லர். இந்த நிக்கில் எங்க போயிருப்பான்? இங்க பாரு, ஆடி அசையாம சீக்கிரமா செஞ்சு முடி. சாப்பாடு கிடைக்காது இல்லனா. சார், இதை பாருங்க, இதெல்லாம் ஃபுட் பில் சார். கணேஷ் பாபு, இது 2 நாள் ஃபுட் பில். இவ்வளவா சாப்பிட்டீங்க நீங்க? இதெல்லாம் என்னால சாங்ஷன் பண்ண முடியாது சார். இதெல்லாம் என்னோடது இல்ல சார். இது அந்த மயங்க் ஆர்டர் பண்ண ஃபுட் பில் சார். அந்த நிக்கில் எப்ப மிஸ் ஆனானோ அப்பத்துல இருந்து ஒரே ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் வந்துகிட்டே இருந்திருக்கு சார். அதுவும் 3-4 பேருக்கு. அப்படியா சார்? ஒருவேளை அந்த மயங்க் தான் சைக்கோவா இருப்பானோ, இல்லனா நம்ம எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டு இருக்கானா? அப்படின்னா கான், அந்த இடத்துக்கு கீழே எல்லா இடத்தை விட இருட்டா இருந்தது. இந்தா சாப்பாடு எடுத்துக்கோ. அப்புறம் இந்த அவனோட டேப்லெட்ஸ் சாப்பிடு. ஓ அஷேக், ஓ லவ்வருக்கு ஊட்டி விடுப்பா. எதுக்குப்பா இப்படி பண்ற? காதலுக்கு வெறும் இவ்வளவுதான் சக்தியா? சாப்பிடாம சாகவும் இல்லை. சரி, நல்லது.
ஒருவேளை செத்து போயிட்டா உண்மை யார் சொல்லுவா? நீதான் எங்க அப்பாவை கொன்னுட்ட. நான் தான் கொன்னேன். என்னது? என்ன சொன்ன? நான் தான் அப்பாவை கொன்னேன். ஸ்னேகாக்கும் எனக்கும் இருக்கிற அஃபேர் பத்தி அவர் தெரிஞ்சிருக்கு. அவரோட வயிற்றுல வளர்ற குழந்தை என்னோட தான் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் அவனை கொன்னேன். உனக்கு தேவையானது இதுதானே? ஆ சரிடா, நீ சொன்ன மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி காட்டு. பண்ணி காட்டுறா. இவ்வளவு தைரியம் இருந்தா அப்பாவே கொண்டு இருப்ப. சீக்கிரம் கட்டா தூடு, சீக்கிரம். கைய விடுறா. ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போறீங்க. ஸ்னேகா, ஸ்னேகா. டேய் நில்லுடா. நில்றா நில்றா. நில்லு. ஏய், உட்கார். 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 ஏய், கண்ணாடி காட்டுறா. கூட்டிட்டு போங்க. ஓ, சீக்கிரம் 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 வாங்க. சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம்ல இருக்கு. சார், என்னாச்சு? இது பாம்பு இல்லை சார். அவன் பயன்படுத்துறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான் சார். சார், இது வெறும் டிவி ரிமோட்டு. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. என்னை ரொம்ப நம்பினாரு. அதனால தான் சார் என் ஆப்புக்காக கோடிக்கணக்கில் அவரு பணம் வாங்கினாரு. ஆனா இந்த விஷயம் அந்த ஸ்னேகாவுக்கும் நிக்கிலுக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்காக தான் ஒரு ஃபேக் பாம்பை வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணியா? இல்ல சார், இல்ல. அவங்க என் அப்பாவை கொன்னுட்டாங்க. எதுக்கு? அவங்க 2 பேருக்கும் அஃபேர் இருந்துச்சு சார். அந்த குழந்தை என்னோடது இல்ல, நிக்கிலோடது. அது என்னமோ உண்மைதான் சார். மயாங்க்கு பணம் கொடுக்க வேணான்னு மாமா கிட்ட நான் தான் சார் சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதுல எந்த ஒரு லாபமுமே இல்லைன்னு. அவர் எப்பவுமே ரிஜெக்ஷன்ஸை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மயாங் உங்ககிட்ட சொன்ன எல்லாமே போய் தான் சார். பெரிய தப்பு பண்ணிட்டான். எனக்கும் நிக்கிலுக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. இந்த குழந்தையோட அப்பா மயாங் தான் சார். அமுல் குல்கர்னி சார் மிஸ் ஆனப்போ அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? மாமா நல்ல தூக்கத்துல இருந்தாரு. மயாங் கண்ணை கீழே போடு. இது சரியில்லைப்பா, கீழே போடு, கண்ணை கீழே போடு. அப்பா உங்க மேல தான் தப்பு. பாம செக் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் செக் பண்ண விடுங்களேன். முதல்ல எனக்கு சொல்லி கன் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? இது ரொம்ப பெரிய தப்புடா. ஏன்டா என் பேரை இப்படி கெடுக்கிற? நான் உன்னை இதை செய்ய விட மாட்டேன். விடுடா, விடுறா, விடுன்னு சொல்றேன்ல, விடு. மயாங்க், மயாங்க், உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுடா. இதுக்கு மேல உன்னை இப்படி விடக்கூடாது. ஸ்னேகா, உன் போனை கொடு. நிக்கிலுக்கு போன் பண்ண போனை கொடு. இவனும் போனை எடுக்க மாட்டேங்கிறான். இனிமே நான் தான் ஏதாவது பண்ணணும். நிக்கிலோட நம்பருக்கு கால் கனெக்ட் ஆகல. அதனால மாமா அவரை பார்க்க போனாரு. சார், எனக்கும் கால் வந்துருச்சு. நான் அந்த மிஸ்டு காலை வந்ததை பார்த்து ஸ்னேகாவுக்கு உடனே கால் பண்ணேன் சார். அப்பதான் எனக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஸ்னேகா சொல்லிட்டா. நான் வீட்டுக்கு போனேன். அப்பாவை எங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டான் சார். அது மட்டும் இல்லாம எங்களை பயமுறுத்தி ரூம்ல அடைச்சிட்டான் சார். அமுல் வெளியில போனப்போ மயாங்கும் வெளியில போனா? எனக்கு தெரியாது சார். நான் நிக்கிலுக்கு கால் பண்ணப்போ எல்லாத்தையும் பார்த்து மயங்கிட்டேன் சார்.
நிக்கில் வந்து எழுப்பின அப்புறம் தான் நான் எந்திரிச்சேன். இந்த கிரணுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? கிரணோடவா? அட ஒன்றும் இல்லை சார், அவங்க என் வீட்டுக்கு சாப்பாடு செய்ய தான் வருவாங்க, அவ்வளோதான். அப்போ உங்க அப்பாவுக்கு? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். எங்க அப்பாவும் கிரணும் நல்லதான் சார் பேசிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு சுத்தமா தோணல சார். உங்க அப்பாவுக்கும் கிரணுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்குன்னு மறைச்சிட்டியா? எனக்கு தெரியாது சார். கான், எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு புரியவே இல்லை. கிரணுக்கும் அமுலுக்கும் நடுவுல அஃபைர் இருக்கா இல்லையா? இந்த நிக்கிலையும் முழுசா நம்பணும்னு அவசியம் இல்லை சார். அந்த குழந்தை நிக்கில் கூட பிறந்திருக்கலாம். மயங்க உண்மையை கூட சொல்லியிருக்கலாம். எதுவுமே புரியல. டாக்டர், இந்த பொண்ணு இங்கே தான் அபார்ஷன் பண்ணாங்களா? ஆமா, இந்த பொண்ணு இங்க தான் வந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன், என்ன நடந்துச்சு? ஏன்னா அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் பண்றதுல விருப்பமே இல்ல. ஆனா அந்த பொண்ணு கூட வந்தவரு தான் கண்டிப்பா அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னாரு. என்னால அபார்ஷன்லாம் பண்ண முடியாதுன்னு கூட நான் சொல்லி பார்த்தேன் அவர்கிட்ட. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இங்க பாருங்க, இதுல நிறைய போட்டோஸ் இருக்கு. இதுல அவங்க கூட வந்த ஆள் யாருன்னு சொல்லுங்க. இவனா? இவருதான் சார். இது இல்லீகல் தானே? இல்லீகல்லாம் ஒண்ணும் இல்ல. எத்தனை திருடங்களை பார்த்திருக்கோம் நம்ம பொழப்பே தானே. அப்புறம் சில டெக்னிக்ஸியா ரெண்டும் சேர்ந்து இப்ப வேலை செய்யுது. சூப்பர் சார். ஒரு வேலை பண்ணு சார், ஃபாரன்சிக் கால் பண்ணுங்க. சார், என்ன இதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? சாப்பாடு போடுறதுக்குடா, விருந்து சாப்பாடு. நல்லா சாப்பிடு. அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். உனக்கும் கிரணுக்கும் அஃபேர் இருந்துச்சுல்ல? ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டு என்னடா நினைச்ச? எங்களுக்கு தெரியாது நினைச்சியா? அந்த டாக்டர் உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. உன் கார்ல பிளட் சாம்பிள்ஸ் கிடைச்சதுடா. புரியுதா? உண்மைய சொல்லு, முதல்ல இருந்து சொல்லு. நான் கிரண் கிட்ட டைம் பாஸ் தான் பண்ணேன். என்கிட்ட வந்து பிரெக்னன்சின்னு சொன்னதும் நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் சார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவன் என்னை விட மாட்டான்னு. அபார்ஷன் எதுக்கு பண்ணணும்? நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அட, நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொன்னேன். ஆனால் கிரண், குழந்தை மட்டும் வேண்டாம். பாரு, உனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கா. அந்த அன்பை நான் குறைக்கவே விரும்பல. நீ யோசிச்சு பாரு, நமக்கு 2 குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு வசதி இருக்கா என்ன? ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? கண்டிப்பா. நீ என்னோட வீட்டாளுங்களை வந்து பாரு, நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அவளை ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனால் நாங்கள் கிளினிக் போனதுக்கு அப்புறம் அவள் சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை சார். எங்களுக்கு இடையில சண்டை கூட நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டா சார். எதுக்காகடா கொண்ட? ஒரு நாள் என்னோட கல்யாணத்தை பற்றி அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் என் கூட சண்டை போட்டா. என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவேன்னு என்னை பயம்படுத்தினா. அப்புறம் என் மேலே ரேப் கேஸ் போடுவேன்னு கூட சொன்னான். எனக்கு பயமாக இருந்துச்சு. அது நான் அவகிட்ட சொன்னேன், நான் என் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துடுறேன்னு. ஆனால் அவள் கேட்கல சார். கோவப்பட்டா.